உங்கள் பேச்சை கொண்டுதான் உங்கள் அன்பு மதிக்கப்படும். அரசன் ஒருவன் தங்கத்தையும் வெள்ளியையும் பெட்டிகளில் எடுத்துச் சென்று ஏழைகளுக்கு வாரி வழங்கி வந்தான். அவனோடு சேவகன் ஒருவனும் செல்வான். ஒரு நாள் அரசனை ஏற்றிச் சென்ற யானைக்கு திடீரென்று மதம் பிடித்து விட்டது. அதனால் அது ஓடத் துவங்கியது. மக்கள் எல்லாம் யானையின் பின்னால் ஓடினார்கள். வெள்ளி காசுகள் இருந்த பெட்டி கீழே விழுந்தது. ஓடி வந்தவர்களில் பாதி பேர் நின்று விட்டார்கள். தங்க காசுகள் இருந்த பெட்டி விழுந்தது. இப்பொழுது அனைவருமே நின்று விட்டனர். கடைசியாக யானை மேலிருந்த அரசன் தூக்கி எறியப்பட்டான். அவனோடு அந்த சேவகனும் கீழே விழுந்தான். யானை ஓடிக்கொண்டே இருந்தது. எப்படியோ அரசனை சேவகன் காப்பாற்றி விட்டான். மயக்கம் தெளிந்து கண் விழித்த அரசன், நீ மட்டும் ஏன் என் பக்கத்தில் இருந்தாய்? உனக்கு வெள்ளியும் தங்கமும் வேண்டாமா என்றார். அதற்கு அந்த சேவகன், வெள்ளியையும் தங்கத்தையும் சம்பாதித்து கொள்ளலாம், ஆனால் என் அரசனின் உயிரை என்னால் சம்பாதிக்க முடியாதே என்றான். இதை கேட்ட அரசன் அந்த சேவகனை எப்பொழுதும் தன்னோடு இருக்கும் அமைச்சர்களில் ஒருவனாக்கினான். உங்கள் பேச்சை கொண்டுதான் உங்கள் அன்பு மதிக்கப்படும். உங்கள் அன்பை போலதான் உங்கள் நடத்தை இருக்கும். உங்கள் நடத்தை போலதான் இருக்கும் உங்கள் வாழ்க்கை.